viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 6 example number 6.27 பார்க்கலாம். வெக்டார் ஈக்குவேஷன் இன் parametric form கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறமா கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு one more question இருக்கு. அது கடைசியா சொல்லி கொடுக்கிறேன். question படிச்சிட்டு சொல்லி கொடுக்கிறேன். first ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. so first point a வெக்டார்னு எழுதிக்கோங்க. second point b வெக்டார்னு எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா first direction ratios கண்டுபிடிக்கணும். that is b minus a பண்ணனும். so 13 minus of minus 5, so 13 plus 5 minus 5 minus 7 2 plus 4, so 18 minus 12 6 வரும். இப்போ இதெல்லாமே 6 ஆல டிவைட் பண்ண முடியும். பண்ணிட்டா 3 minus 2 1. அப்போ நம்மளுக்கு parallel vector இதுதான். direction ratios கண்டுபிடிச்ச பிறகு கிடைக்கிறது தான் நம்மளுக்கு parallel vector. இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு parallel மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதுல பாயிண்ட்க்கு என்ன கன்ஃபியூஷன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கே எது எடுக்கலாம்னா நீங்க எது வேணும்னாலும் எடுக்கலாம். இப்போ வெக்டார் ஈக்குவேஷன் இன் parametric form வந்து r vector is equal to a vector plus tb vector. so r vector is equal to point, அதாவது இது எடுக்கலாம் இல்லனா இதுவும் எடுக்கலாம். பாயிண்டா இது ரெண்டுத்துல எது வேணாலும் எடுக்கலாம். அதுதான் நான் or போட்டு காமிச்சிருக்கேன். plus t into parallel vector மட்டும் கம்பல்சரியா இதுதான் எடுக்கணும். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே போல கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். நாம ரெண்டு பாயிண்ட்ல எது வேணாலும் x1 y1 z1 எடுக்கலாம். பட் ஆனா b1 b2 b3 கண்டிப்பா இந்த parallel vector தான் எடுக்கணும். சோ நான் இது உங்களுக்கு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிச்சிருக்கேன். x plus 5 by 3 y minus 7 by minus 2 z plus 4 by 1 or செகண்ட் பாயிண்ட் கூட நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இது or நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. பட் எக்ஸாம்பிள் சம்ல புக்ல அப்படிதான் போட்டிருக்காங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் ரெண்டுமே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ orல இருக்கு, நம்ம எது வேணும்னாலும் போடலாம், நோ கன்ஃபியூஷன்ஸ். கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எந்த பாயிண்ட்ல அந்த லைன் வந்து xy பிளேனை கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் லைன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது பாருங்க, இந்த கார்ட்டீசியன் ஃபார்மை பிக் பண்ணியிருக்கேன். 3t minus 5 minus 2t plus 7 t minus 4 கீழே parallel கூட ஸ்கேலார t சேர்த்துட்டேன். ஓகேங்களா? அதாவது இப்போது இங்க பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க. 3t minus 5 minus 2t plus 7 1 into t இல்லையா? ஸோ t minus 4 புரியுதுங்களா? ஸோ இதில் கார்ட்டீசியன் ஃபார்மை விட வெக்டார் ஃபார்ம்ல இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போ இதில் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா xy பிளேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ z 0. எது z? t minus 4 தான் 0. இப்போ t 4ன்னு கிடச்சிரும். மீதி எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே நம்ம டீயோட வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும். ஸோ 3 into 4 12 minus 5 minus 2 into 4 minus 8 plus 7 0. So 7 minus 1 0. Hence the straight line crosses the xy plane at 7 minus 1 0. ஃபுல் வீடியோவை நான் திரும்பவும் காமிச்சிடுறேன். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை ஏ வெக்டார் பி வெக்டார்னு நேம் பண்ணி ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இது டிவைடட் பை 6 பண்ண முடியும். அப்போ parallel வெக்டார் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வெக்டார் ஈக்குவேஷன் இன் parallel ஃபார்ம் எடுக்கிறப்போ நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால எந்த பாயிண்ட்டை வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதை தான் நான் ஆர் போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கார்ட்டீசியன் ஃபார்முலாவை எழுதிட்டு இதுலையும் ரெண்டு பாயிண்ட்டுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்கேன். கீழே parallel வெக்டார் மாறாது. எந்த பாயிண்ட் வேணும்னாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து வேர் த லைன் கிராசஸ் த xy பிளேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்காக நான் என்ன பண்றேன்னா, நீங்க வெக்டார் ஈக்குவேஷனுக்கு போயிட்டு இதை நீங்க ஒரு பாயிண்ட் மாதிரி எழுத போறீங்க. தட் இஸ் 3t minus y. நான் சொல்றேன், பார்த்துக்கோங்க, பொறுமையா பார்த்துக்கோங்க. 3t minus 5 minus 2t plus 7 t minus 4. இப்போ இங்க xy பிளேன்னு கொடுத்ததால z வந்து 0ன்னு எடுத்திருக்கேன். z 0ன்னு எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடும்னா இதுதான் z, இது x, இது y, இது z. ஸோ zக்கு 0 போடுறப்போ t minus 4 0 ஆயிடும். அப்போ t is equal to 4ன்னு வந்துடும். அப்போ இந்த பாயிண்ட்லயே நம்ம tயோட எல்லா இடத்துலையுமே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த பாயிண்ட்னு கிடைச்சிரும். ஓகேங்களா?
தேங்க்யூ வியூவர்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை போட்டுகிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். என்னோடய வீடியோஸ்க்கும் உங்களோட ஆதரவு தெரிவிக்கணும், என்னோடய ஷார்ட்ஸுக்கும் உங்களோட ஆதரவு தெரிவிக்கணும். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களோட வியூஸும் தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் கீப் ஆன் என்கரேஜிங் மீ. தேங்க்யூ வியூவர்ஸ்.